மக்களவையில் நேற்று பிரதமர் உரை ரத்து செய்யப்பட்டது குறித்து சபாநாயகர் ஓம் பிர்லா விளக்கம் அளிச்சிருக்காரு. அதுல பிரதமர் மோடியை தாக்க எதிர்க்கட்சியினர் சதி செய்ததால் அவையை ஒத்திவைப்பதாகவும் அவர் விளக்கம் அளிச்சிருக்காரு. காங்கிரஸ் எம்பிக்களை சிலர் மூர்க்கதனமாக நடந்து கொண்டதாகவும் அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்காரு. இது குறித்து உங்களுடைய கருத்து சார்? நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கும் நாடாளுமன்ற அவையின் மாண்பையும் குறைக்கிற வகையில தான் இந்த செயல் இருப்பதாக நாம பார்க்கிறோம். ஒவ்வொரு நாடாளுமன்ற அவையில இருக்கிற இந்த 500க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஒவ்வொருவருமே அவரவர் பகுதிகளில் ஒரு கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வாக்குகளை பெற்று அந்த மக்களினுடைய பிரதிநிதிகளாக செல்லுகிறார்கள். ஒரு மாநிலத்திலிருந்து 40 பேர் 30 பேர் போறது ஒட்டுமொத்த தேசத்தின் நலனையும் தேச முன்னேற்றத்தையும் தாங்கள் சார்ந்த மாநிலத்தினுடைய நலனையும் மாநில மக்களினுடைய அந்த பிரச்சனைகளையும் கோரிக்கைகளையும் எழுப்புகிற மண்டபமாகத்தான் நாடாளுமன்ற அரங்கம் இருக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் எழுந்து ரகளை செய்வது, அமளி செய்வது, நாடாளுமன்றத்தை தொடர்ந்து 10 நாள் 15 நாள் 20 நாள் 30 நாட்கள் என்று முடக்குவது நிச்சயமாக ஏற்புடைய செயல் அல்ல. பிரதான ஆளுங்கட்சியுமே எதிர்கட்சியினுடைய நியாயமான கோரிக்கைகளை ஏற்று அதை விவாதித்து முடிவெடுப்பதற்கும் ஒப்புக்கொள்ள வேண்டும். ஒரு பரஸ்பரம் ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒரு ரயிலினுடைய தண்டவாளம் போல இருக்க வேண்டும். ஒரு ஜனநாயகத்தினுடைய மாண்புக்கு இழுக்கு ஏற்படுற வகையில் யாருமே நடந்து கொள்ளக்கூடாது. புதியவர்களானாலும் பழையவர்களானாலும் நாடாளுமன்ற மாண்பினை, மரபை, விதியை இந்திய அரசமைப்பு சட்டத்தில் அந்த நாடாளுமன்றத்திற்கு கொடுத்திருக்கிற அந்த தகுதியை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான். இதுவரையிலும் முற்றுகை, அமைச்சர்களுக்கு பிரதமர்களுக்கு எதிராக கோஷம் எழுப்புவார்கள், இந்த காகித கட்டுகளை கிழித்து எறிவார்கள். இப்போது பிரதமரையே தாக்க முயற்சி என்று மக்களவைத் தலைவர் சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை முற்றி போயிருப்பது நிச்சயமாக ஏற்கத்தக்கதல்ல. ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினர்களுமே இதை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களினுடைய எண்ணமாக, எதிர்பார்ப்பாக இருக்கும். இந்த இந்திய தேசம் என்பது ஜனநாயகத்தினுடைய மிக உச்சபட்சமான தேசம். உலகமே உற்று பார்க்கக்கூடிய இந்த இந்திய தேசத்திற்கென்று ஒரு மிகப்பெரிய பாரம்பரியம் உண்டு. அந்த பாரம்பரிய பெருமைகளை சீர்குலைக்கும் வகையில் எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும், ஒரு ஆண் உறுப்பினராக இருக்கட்டும், பெண் உறுப்பினர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நாடாளுமன்ற மரபை, மாண்பை, அந்த அவைக்கு உள்ள மரியாதையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னோட கருத்து, மக்களுடைய கருத்தும் சகோதரி.